மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஈஸ்வரி பிடிவாதமா இருக்காங்க. அழுகிற தமிழ் கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. மோகனம் வந்து தமிழ நீ எதுவும் நினைச்சுக்காத, ஈஸ்வரி கிட்ட நான் என்னெல்லாமோ பேசி பார்த்துட்டேன், அப்ப கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா. அவங்க சென்னையில இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசி எப்படியாவது குழந்தைய வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால என் குழந்தை பிரிஞ்சு இருக்க முடியாது. எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே அழகுற குடுக்கல, நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் கோபப்படுறாங்க. உடனே ஈஸ்வரி, என்ன பூச்சாண்டி காட்டுறியா, பூச்சாண்டி காட்டுறியான்னு கேக்குறேன். உன்னால முடிஞ்சதை நீ தாராளமா பண்ணிக்கோ. என் வீட்டு வாரிசு நான் தூக்கிட்டு வந்ததுக்கு நீ பிரச்சனை பண்றியா? இதை நான் நம்பணுமா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடி, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு ஈஸ்வரி, வேண்டான்னு சொன்னா கூட அதெல்லாம் முடியாதுக்கா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இந்த மாதிரிதான் பண்ணுவேன், அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அளவு அவ பண்ணிட்டு போட்டோம், அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீடியா பர்சன், பிரஸ்காரங்க எல்லாருமே வர வச்சு இந்த ராஜாங்கம் குடும்பத்துல இருக்கிறவங்க என்னுடைய குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லா நியூஸ் சேனல்லையும் லைவா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சேது வந்து நியூஸ் பார்க்கலான்னு பாக்குறாங்க. அப்ப பார்த்தா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. ஓடி போனா அங்க நியூஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, எதுக்காக இந்த ஈஸ்வரிக்கு இத தேவையில்லாத வேலை, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? யா சேது, உன் வேலை முடிஞ்சுச்சா? முடிஞ்சா போலாமா? அங்க பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள அங்க போனோம். இந்த ஈஸ்வரி ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. அப்பா, தமிழுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு விஷயத்த அவ பண்ணுவான்னு சொல்லி சேது கேக்குறாங்க. உடனே ராஜாங்கம், இப்போ நீ சொல்ற இல்ல, அதே வேலையை தமிழ் செஞ்சிருந்தா நீ அமைதியா இருந்திருப்பியா? இந்த தப்பு எல்லாமே ஈஸ்வரி மேலதான். குழந்தை ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு குழந்தை அங்க இருக்கு, அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி பண்றது அவளுடைய தப்பு தானே. இப்படி சண்டே இழுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. இப்ப போயிட்டு சேதுவும் ராஜாங்கம் சேர்ந்து ஈஸ்வரிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க? தமிழ் இனியும் மனசு மாறுவாங்களா? குழந்தைகளை சேதுக்கிட்ட கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.